மம்மி அந்த பிரான்ச்சைஸை நம்பி வந்ததுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். நம்ம சின்ன பிள்ளையில பார்த்த மம்மி ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிரம்மாண்டம், இது டெசர்ட், அங்க சாண்ட்ஸ்டாம் அதெல்லாம் காமிச்சு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு நம்பி வந்ததுக்கு இது வந்து காஞ்சூரிங் மாதிரியான இன்னொரு எக்ஸார்சம் படம். ரொம்ப ஸ்லாஷராகவும் இருக்கு. ஸோ குழந்தைங்க பார்க்க முடியாது. பேய் பிடிக்குது, அதை எப்படி ஓட்டுறாங்க அப்படின்றது தான் கதை. பட் மம்மின்ற பேரை நம்பி வந்ததுக்கு பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. இல்ல ஜம்ப்ஸ்கேர் மாதிரிலாம் எதுவுமே இல்ல. பேய் பிடிக்குது, அதை ஓட்டுறாங்க. காஞ்சூரிங்ல இங்கிலீஷ்ல ஓட்டுவாங்க, இதுல வந்து அரபியில மந்திரம் சொல்லி ஓட்டுறாங்க, அவ்வளவுதான். வேற எந்த வித்தியாசமும் இல்ல. இன்னொரு காஞ்சூரிங் இது, அவ்வளவுதான். பெருசா எதுவும் கனெக்ட் ஆகுற மாதிரியே எதுவுமே இல்லை. கடைசியா கிளைமேக்ஸ்ல அந்த எக்ஸார்சம் பண்ற சீன்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. மம்மி மூவி தான் பார்த்துருந்தேன். ஸோ கொஞ்சம் நல்லா த்ரில்லராக தான் இருக்குது. அண்ட் இது பேய் படமும் அண்ட் தென் இந்த மம்மி கான்செப்ட் எல்லாம், பழைய மம்மி கான்செப்ட் எல்லாமே சேர்த்து கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஹாரர் நைட்டு பார்த்தா நல்லா இருக்கும். இப்போ பகலில் நான் பார்க்கறது, ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுனால கொஞ்சம் உள்ள எல்லாம் த்ரில்லாக தான் இருந்தாங்க எல்லாரும். பட் நைட்டு பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக த்ரில்லாக இருக்கும். அதை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த கதையெல்லாம் கொண்டு போய் நார்மலாக போச்சு. இன்டர்வல்ல இருந்து நெக்ஸ்ட் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. 7 கொடுக்கலாம் 10க்கு. எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. அது அந்த மம்மி மாதிரி இல்லை. இது ஓகே, அவர் நல்லா தான் இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி ப்ரூட்டலாக இருந்தது, அவ்வளோதான். ஹாரர்லாம் இது ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருக்கு, அவ்வளோதான். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இதில் ஹாரர்லாம் கிடையாது. அந்த படம் மாதிரிலாம் இல்லை, அந்த மம்மி மாதிரிலாம் இது கிடையாது. இது புதுசாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேற மாதிரி தான் போகும். ஒரு மாதிரி நம்ம எப்படி சொல்றது, இது ஒரு மாதிரி ஈவில் டெட் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஈவில் டெட் மாதிரி தான் இருந்தது. இது பாசிட்டிவ்னா இது ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லா, அவ்வளோதான். நெகட்டிவ்னா அது அந்த மம்மி மாதிரி இது கிடையாது, அவ்வளோதான். அவ்வளோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாம் இது டீசெண்டாக தான் போச்சு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாம் நினைக்கிறேன் படம். பழைய மம்மி மாதிரி இருக்கா? பழைய மம்மி 1 மம்மி 2 அப்படி இல்லை. மம்மி 1 நல்லா இருக்கும், மம்மி 2 கொஞ்சம் மொக்கையா தான் போச்சு. ஸோ எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது படம். இது பேய் படம் மாதிரி எடுத்துட்டாங்களா? இது த்ரில்லிங்கா தான் இருக்கு. நல்லா இருக்கு படம். என்ன மாதிரி எடுத்துக்காங்க? பழைய மம்மி மாதிரி எடுத்துக்காங்களா இல்ல புதுசா? இல்ல இது புதுசா தான் இருக்கு. பழைய மம்மி வெறும் அந்த சவப்பெட்டியை வச்சு அந்த எக்ஸ்ப்ளோரர் பண்ற மாதிரி கொஞ்சம் அட்வென்ச்சர் இது மாதிரி இருந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா பேய் படமும் கொஞ்சம் இந்த மம்மி ரிலேட்டடான கான்செப்டும் சேர்ந்து இருக்குது. நல்லா இருக்குது. குழந்தைங்க பார்க்குற மாதிரி படம் கிடையாது. பட் இது பெரியவங்க நைட் ஷோ பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஓடும். பயமுத்துற மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. நிறைய பயன்படுத்துற ஓப்பனிங் சீன்ல இருந்து கொஞ்சம் பயன்படுத்துற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப இல்லை. பகல்ல பார்க்கறதுனால எனக்கு தெரியல. ஏன்னா நைட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கதையோட உள்ளுக்குள்ள போற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கு.